ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வாரம் வந்து நாங்கள் வீக்கெண்டில் வந்து எங்கேயாச்சும் போகலாம், செம்ம போரிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சி நாங்கள் வெளியே கிளம்புனோம். செம்ம துபாய் ஃப்ரேம் போகலாம். அது எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான், 10 minutes தான். நீங்கள் டாக்ஸியில் போகலாம், நடந்து கூட போகலாம். நடந்து போனால் கொஞ்சம் நேரம் ஆகும். நாங்கள் கொஞ்சம் பேசிக்கலி லேசினால நாங்கள் டாக்ஸியில் போயிட்டோம். இது பார்த்திங்கன்னா வந்து இங்கே டிக்கெட் கவுண்டர் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் கவுண்டர் இருக்கும். டிக்கெட் கவுண்டர் நீங்கள் டிக்கெட் விலை எவ்வளோ பார்த்திங்கன்னா 50 dirham எல்டர்ஸ்க்கு, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 20 dirham. துபாய் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா வந்து 2018 Jan 1 அன்னைக்கு ஓப்பன் பண்ணது. இது வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஃப்ரேம், ஃபோட்டோ ஃப்ரேம். பேசிக்லி ஃபோட்டோ ஃப்ரேமோட ஐடியா அது என்னன்னா, இந்த பக்கம் வந்து ஓல்டு துபாய் இருக்கும், மேலே போய் பார்த்தா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நியூ துபாய் இருக்கும். இது வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் துபாய் ஃப்ரேம்க்கு. இப்போ வந்து உள்ளே போகும்போது ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும், சுற்றி பார்க் இருக்கும். அங்கே ஏன்னா அலவுட் கிடையாது உட்கார, அது ஒரு வாக் இது மாதிரி நம்ம போயிட்டு. இதுதான் துபாய் ஃப்ரேம். பார்த்திங்கன்னா நாங்கள் நைட் ஈவினிங் போனோம். நீங்கள் காலையில் போனாலும் சூப்பராக இருக்குது வியூ. நைட்டில் போனீங்கன்னா அது லைட்ஸ் எல்லாம் போட்டு அது ஒரு வியூவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளே போன பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி மியூசியம் இருக்குது. இது வந்து ஒரு லைவ் மியூசியம் மாதிரி, எல்லாமே வந்து லைவாக நடக்கிற மாதிரி இருக்கும். வீடியோ பார்த்திங்கன்னா ஆளுங்க மூவ் பண்ணுற மாதிரி. இதில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் துபாய் இருக்கும், எப்படி அந்த காலத்தில் ஆளுங்கள்லாம் இருந்தாங்க, எப்படி ட்ரேட் நடந்துச்சு, எப்படி அந்த ஓஷன் எல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாங்க அந்த காலத்தில். பார்த்திங்கன்னா யூஏஇயில் வந்து ஆளுங்களை வந்து பெடோவின்ஸுன்னுவாங்க. அவங்க வந்து ஜென்ரலி டெசர்ட்டில் இருந்துட்டு ட்ரேடிங் பண்ணுறவங்க, இல்லைன்னா இந்த அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து வளர்க்குறவங்க தான் பெடோவின்ஸுன்னுவாங்க. இந்த மியூசியமில் அதை பற்றி தான் காமிச்சிருப்பாங்க, அந்த காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க, எப்படி இருப்பாங்க, துபாய் எப்படி இருந்துச்சு. ஃபுல்லாக லைவ் வீடியோ ஓடிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அதில் மியூசியம் சூப்பராக இருக்கும். ஆர்டிஃபேக்ட்ஸ் மாதிரி இருக்காது, எல்லாமே ஸ்க்ரீனில் வர்ச்சுவல் மியூசியம்னு வாங்குறத. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு இது மாதிரி காமிச்சிருக்காங்க செட்டப் வீடு. அந்த காலத்தில் வந்து பெடவின்ஸ் இருக்கிற வீடு பேர் வந்து அரிஷ்ன்னுவாங்க. அரிஷ் இல்லைன்னா ஹரிஷ் அப்படின்வாங்க. அது வந்து பாம் ட்ரீ லீவ்ஸ், பாம் ட்ரீயோட ட்ரங்க் அதை வச்சு கட்டுறது. ஏன் அப்படி கட்டுவாங்கன்னா சேண்டில் அதுதான் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். லேடிஸ் தான் ஜென்ரலி அதை கட்டுவாங்க. அவங்க ஸ்டோரி சொல்லிக்கிட்டே அப்படியே ஜென்ரலி அந்த பாம் ட்ரீ வீடை கட்டுவாங்க. இதுதான் என்னோடய டாட்டர், எல்லோரும் ஹாய் சொல்லிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வர்ச்சுவல் மியூசியமில் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த டெய்லரிங் எல்லாமே ரொம்ப லைவ்லியாக இருக்கும் பார்க்க. டெய்லரிங், பிள்ளைங்க படிக்கிறது, இந்த ஆர்கிடெக்சர், இந்த டிசைன் எல்லாமே அந்த காலத்தோட ஓல்டு ஃபேஷன். ஓல்டு துபாய்க்கு போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இது வந்து மியூசியமில் ஜஸ்ட் ரெப்ளிகா, அது எப்படி இருக்கும் அந்த காலத்தில். இது வந்து ஒரு 2-3 ட்ரேடர்ஸ் கடை வச்சுருக்காங்க. இது வந்து யூட்டென்சில்ஸ், அந்த காலத்தில் எப்படி யூட்டென்சில்ஸ் இப்போ கூட யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே அயன் யூட்டென்சில்ஸ். இதை ஜென்ரலி வந்து அப்போல்லாம் வந்து நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா அயன் யூட்டென்சில்ஸ், இப்போ தான் பிளாஸ்டிக் அதெல்லாம் வந்துருக்கு. அதுபோல் நம்ம ஷாப்கீப்பர் எவ்வளோ லைவ்லியாக நம்மளை கூப்பிட்றாங்க. அது ஆக்சுவலி ஒரு வர்ச்சுவல் வீடியோ தான், ஆனால் ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப உண்மையாக எல்லோரும் இருக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் விசிட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்பைசஸ் ஷாப்கீப்பர் வச்சு ஸ்பைசஸ் விற்கிறாரு. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். உள்ளே போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மியூசியம் பார்க்கவே ரொம்ப குட்டி மியூசியம் தான், ஒரு சும்மா ஒரு 5 நிமிஷம் வாக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் போன மியூசியம்லலாம் வந்து சும்மா திங்ஸ் தான் இருக்கும், இந்த மாதிரி மூவிங் லைவ்லியாக வீடியோ வர்ச்சுவல்ஸ்லாம் இருக்காது. இது பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஸ்க்ரீனில் வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி இருக்கும், எப்படி ஃபார்ம் ஆச்சு எல்லாம் ஆச்சு நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ நாங்கள் லிஃப்ட்டில் மேலே ஏறிட்டுருக்கோம். சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். லிஃப்ட்டில் போகிறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. செம்ம ஹைட் அது. சில பேர் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அவங்க மூஞ்சி காமிக்க மாட்டுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஃபுல் லைட்டிங்ஸ் அதோடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு துபாயே பார்க்கும்போது. நீங்கள் எல்லாம் படத்தில் பார்த்துருப்பீங்க, துபாய்னா ஈவினிங் லைட்டிங்ஸ் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அது பார்க்க. ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் டீலாக தான் இருந்துச்சு, பட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் இங்கே வந்து 2 வருஷம் ஆச்சு, ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போனேன் எங்கள் அக்கா வந்தனால. நம்ம ரீச் ஆகிட்டோம் மேலே. கோவிட்னால இப்போ ஒரு லிஃப்ட்டில் வந்து ஒரு ஃபேமிலியாக தான் அனுப்புவாங்க. நல்லா சோஷியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம்க்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு கிளாஸ் இது மாதிரி இருக்கும், சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். இதில் வந்து ஆக்சுவலி என்னது ஏஐ கிளாஸ்ன்னு வாங்க நினைக்கிறது. நம்ம வந்து நம்ம
அதுக்கேற்றபடி இது பண்ணோம், விஷுவல்ஸ் காமிக்கும். அது வந்து கீழே லைட்டிங்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து நாங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பக்கம் ஃப்ரேமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓல்டு துபாய் தெரியும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ துபாய் தெரியும். ஓல்டு துபாய்ன்றது வந்து அந்த காலத்தோட ட்ரேட் சென்டர்ஸ், அது அப்புறம் ஓல்டு பில்டிங்ஸ் அதெல்லாம் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷேக் ஜாயத் ரோடுன்னுவாங்க. எப்பயுமே எல்லா படத்துலையுமே துபாயை காமிச்சோன்னா அந்த ஷேக் ஜாயத் ரோடு தான் காமிப்பாங்க. அதெல்லாம் இந்த பக்கம் இருக்கும். புர்ஜ் கலீஃபா அதெல்லாம் இந்த பக்கம் இருக்கும். என் பொண்ணு வந்து ரொம்ப டேரிங்கான பொண்ணு, அவள் ஏதோ அட்டம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எழுதுகிறோமோ இப்போ ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அந்த டைப் பண்ணி என்ன எழுதுகிறோமோ அது வந்து அப்படியே ஸ்க்ரீனில் தெரியும். நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம அதை வந்து என்ன வேலை எழுதலாம். நான் வந்து எங்கள் அக்கா பேர் எங்கள் ஹஸ்பண்ட் பேர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பப்ளு வந்து ஏதோ ட்ரை பண்ணுறான், ஆனால் என் அளவுக்கு வரலன்னு நினைக்கிறேன்னா. கோவிட்னால நல்லா அவங்க வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் ஆளுங்களை கம்மியாக தான் அனுப்புகிறாங்க. முதல்லாம் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. மேல் ஃப்ரேம்லேருந்து கீழ் வியூ இது. கீழே வந்து ஃபவுண்டன், பார்க், கார்டன் அதெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் அழகாக இருக்கும் பார்க்க. ஃபுல்லாக எல்லாம் பில்டிங்ஸாக இருக்கும். பார்த்தா தெரியும், இந்த பக்கம் தான் எங்கள் வீடு இருக்கும், ரொம்ப பக்கத்தில் தான். இந்த சைடு வந்து இதுதான் நியூ துபாயோட சைடு. இங்கேருந்து எல்லாமே ஷேக் ஜாயத் ரோட் தெரியும், புர்ஜ் கலீஃபா தெரியும். உங்களுக்கு தெரியுதாங்க, அங்கே ஒரு டாய்லெட் ஒரு சின்ன லைட்டிங் அதெல்லாம் போட்டிருக்குல்ல, அதுதான் புர்ஜ் கலீஃபா. அடுத்த வீடியோவில் நாங்கள் புர்ஜ் கலீஃபா எங்கள் விசிட் டு புர்ஜ் கலீஃபா உங்களுக்கு காமிக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு இது எங்கேயாச்சும் போகலாம், பக்கத்துலேயே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு நினச்சோம். அப்போ தான் வந்து பக்கத்தில் இது வந்து ஒரு ஜபீல் பார்க்குன்றது பெருசு, அதுலேயே அதுக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் கேட்ஸில் வந்து இந்த டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்கும். அடுத்தது வந்து நாங்கள் போனது வந்து க்ளோ பார்க். இதில் வந்து க்ளோ பார்க் அண்ட் டைனோசர் பார்க் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் இது. க்ளோ பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே லைட்டு, ஃபுல் லைட்டிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுதான் டைனோசர் பார்க் என்ட்ரன்ஸு. டைனோசர் பார்க் இப்போ வந்து கோவிட் சுச்சுவேஷன்னால நிறைய இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அதனால் வந்து சும்மா ஜஸ்ட் ஃபார் வாக் போயிட்டு வரலாம். நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைனோசரோட இதெல்லாம் ஸ்டாச்சு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். பக்கத்துலேயே குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு, ஐஸ்கிரீம், ஃப்ரைஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து கோவிட்னால எல்லாம் நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் சும்மா ஒரு வாக் மட்டும் போயிட்டு வந்தோம் டைனோசர் பார்க்கில். ரொம்ப எதுவும் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் நாங்கள் நைட்டில் போனனால எங்கேயும் உட்கார முடியல. இதுதான் அந்த பார்க்கு. பேசிக்கலி அங்கே வந்து ஒரு ஜுராசிக் பார்க்கோட இது கன்வே பண்ணணும், அது எப்படி இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஜுராசிக் பார்க் படம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் என்ட்ரன்ஸு. அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணணுன்னு அவங்க பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ரொம்ப லேட்டாக போனதுனால அந்த அவ்வளோவா நாங்கள் பார்க்க முடியல. ஒரு டைனோசரும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், பேர், அது எப்போ எக்ஸ்டெண்ட் ஆச்சு, அது எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. டே டைமில் போனால் மேபி விஷுவல்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து அதோட அதர் சைட் தான் க்ளோ பார்க். இது வந்து ஃபுல் லைட்டிங்ஸ், அழகழகாக டெக்கரேஷன், நைட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஆக்சுவலி இது டே டைமில் போனால் நீங்கள் அவ்வளோ உங்களுக்கு ஒன்றும் இது புரியாது. நைட்டில் போனால் தான் அந்த லைட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணும்போது தான் அதோட அழகு தெரியும் நம்மளுக்கு. ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் அது மாதிரி வந்து
எனக்கு ரெமோ படம் ஞாபகம் வந்துச்சு. சிவகார்த்திகேயன் வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறது. பட் பேசிக்லி எனக்கு யாருமே எதுவுமே பண்ணாதனால நான் மட்டும் தனியாக நடந்து போயிட்டு இருக்கேன். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் ரொம்ப எடுக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணணும். சூப்பராக இருக்கும். கேமராவில் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங் ஃபோட்டோக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இன்னொரு ஃபோனில் தான் நாங்கள் வீடியோ எடுப்போம். ஃபோன் சார்ஜ் போயிட்டனால நாங்கள் வேறு ஃபோனில் எடுத்தனால அவ்வளோ கிளியராக தெரியல. பட் ஆனால் சூப்பராக இருக்கும். லைட்டிங்ஸு ஒரு இதுவுமே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பேசேஜ் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பேசேஜை டிஃப்ரெண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டிசைன்ஸ் மாதிரி பண்ணி டனல் பண்ணியிருப்பாங்க. இது எங்கள் அக்கா என்னமோ ட்ரை பண்ணுறா வீடியோ எடுக்க. இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டைனோசர்ஸ், ஹலோ கிட்டி, அப்புறமா சில டிஃப்ரெண்ட் கார்ட்டூன் கேரக்டர்ஸ், பிகாச்சு, அது ரேபிட், அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நைட்டில் போனீங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்டால்ஸ் இருக்கும் ஃபுட்டுக்கு. நீங்கள் அதனால் ஒரு வாக் போயிட்டு நீங்கள் அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாப்பிட்லாம். நீங்கள் இது ரெண்டுமே ரொம்ப நல்ல பிளேஸ் விசிட் பண்ணுறதுக்கு. துபாய் ஃப்ரேம் வந்து நான் சொல்லுவேன் வந்து ஒரு மஸ்ட் நீங்கள் விசிட் பண்ணியே ஆகணும் துபாய் வந்தீங்கன்னா. ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்துலேயே எங்கேயாச்சும் போகணும், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, ஒரு 1/2 hour 1 hour அப்படின்னா நீங்கள் க்ளோ பார்க்கும் டைனோசர் பார்க்கும் விசிட் பண்ணலாம். எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் துபாயில். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கேட்டில் பார்த்தீங்கன்னா ஜபீல் பார்க்குன்னு இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ஜென்ரலி வந்து இது பேட்மிண்டன், ஷட்டில் காக் அதெல்லாம் எடுத்துகிட்டு கூட அங்கே விளையாடலாம் நீங்கள் உட்காந்துட்டு. இந்த பார்க்கில் வந்து நீங்கள் எங்கேயும் உட்கார முடியாது, பெஞ்ச் இருக்கும். பட் நீங்கள் அந்த பார்க்கில் உட்காந்து ஓடி விளையாடுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில் நீங்கள் பண்ண முடியாது. வந்து பேசிக்லி லைட்டிங் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஃபோட்டோ வீடியோஸ்க்கு தான் இது. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கள் விசிட் டு புர்ஜ் கலீஃபா காமிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ்